மொழிபெயர்ப்பு துறையை ஊக்குவிக்கும் பல்வேறு நடவடிக்கைகளை அரசாங்கம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. அவ்வகையில் 2013ஆம் ஆண்டு தொடங்கி நாட்டிலுள்ள மொழிபெயர்ப்பாளர்களுக்கு சிறப்பு ஊக்குவிப்பு தொகை வழங்க ஏதுவாக துணை பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் இன்று 10 லட்சம் ரிங்கிட் சிறப்பு நிதி ஒதுக்கீட்டை அறிவித்தார். அதிகமான மொழிபெயர்ப்பாளர்கள் அறிவியல், தொழில்நுட்பம், நிர்வாகம், சமயம் உட்பட பல்வேறு துறைகளில் முழு நேரமாக கவனம் செலுத்த இந்த சிறப்பு ஊக்குவிப்பு தொகை வகை செய்யும் என தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் நம்பிக்கை தெரிவித்தார். மலேசிய புத்தக மொழிபெயர்ப்பு கழகம் மலேசிய மொழிபெயர்ப்பாளர் அமைப்புடன் இணைந்து அந்த நிதியை நிர்வகிக்கும் எனவும் துணை பிரதமர் குறிப்பிட்டார். மாணவர்களுக்கு தேவையான பல்வேறு படிவங்களை மொழிபெயர்த்து தரும் ஆற்றலை மொழிபெயர்ப்பாளர்கள் கொண்டுள்ளனர். அவர்களின் உதவியின்றி நாம் பன்னாட்டு மொழியிலுள்ள படிவங்களை படித்து தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். எனவே அவர்களின் சேவைக்கு அங்கீகாரம் வழங்கும் அதேவேளை அவர்களின் வருவாயை பெருக்க இந்நிதி உதவும் என தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தெரிவித்தார். புத்ராஜயாவில் நடைபெற்ற இவ்வாண்டுக்கான மொழிபெயர்ப்பு விருதளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார்.